சிதம்பரம் அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதாம புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் நினைக்கிறேன். சிதம்பரம் என்ன சொல்ல, விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இண்டி கூட்டணி தான் ஜெயிக்கும். விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது, இந்தியா கூட்டணி தான் வெல்லும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசில் அப்படின்னு வாழ்த்துலேயே சொல்லியிருக்காரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் உள்ளே போய் அவங்க நம்ம பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவரை வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட பேச வைக்கிறாங்க. இந்த பக்கம் சிதம்பரம் இல்லைப்பா இந்திய கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறாரு. 50 சீட்டு பேரெல்லாம் பேசி முடிச்சிட்டதா செய்தி வருது. ராகுல் காந்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. கரூர் சம்பவம் நடந்தோடனே ராகுல் காந்தி தான் முதல்ல விஜய்க்கு ஃபோன் பண்ணி டோன்ட் வரி வி வில் பி வித் யூ, கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே காங்கிரஸ்காரங்க எத்தனை வேஷம் போடுறாங்க பாருங்கள். 50 சீட்டுக்கு பேசி முடிச்சுட்டு இண்டி கூட்டணி தான் ஜெயிக்கும். காங்கிரஸ் தலைவர்கள்லாம் டெல்லியில் கேட்டாங்களாம். அப்போ இவர் சொல்லிட்டாராம், அது என்னென்னு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன தீர்க்கதரிசியா, தமிழ்நாடு சொல்லிட்டாராம் இண்டி கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை ஒப்பீனியன் போல் நடத்துனீங்க? அதனால் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார் சிதம்பரம் அவர்கள். விஜய்க்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்தது, அது புத்தாண்டு வாழ்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வாழ்த்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் இரட்டை வேஷம் போடுறீங்க உங்கள் கட்சி அப்படிங்கிறது தான். அதனால் வாழ்த்துக்களும் இரட்டை வேஷம் தான்